காலி பண்ண சொல்லி வார்னிங் கொடுக்கணும்னா 5000. வீட்டை காலி பண்ணி வசூல் பண்ணணும்னா 10000. லேசா காயப்படுத்துறதுக்கு 15. கைய கால உடைக்கிறதுக்கு 20. அதை நாங்க செய்ய மாட்டோம். அதாவது மடிப்பாக்கத்துல என் 2 ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமிச்சிருக்காங்க சார். காலி பண்ணணும். பேரு கஜா. $50,000. 1 லட்சம். 1 லட்சமா? அவனுக்கு சப்போர்ட் தாதா பையன் பாண்டிச்சாமி. பாண்டியா அப்படின்னா 2. தாசு, உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா? அது தங்கையா மேட்டர், தலையிடாத. தங்கையா இல்ல, தங்கையா புள்ள. ஐயோ சொன்னா புரிஞ்சுக்க மச்சான். அந்த தாதா மேட்டர் விட்டுருவோண்டா. அந்த பாண்டிசாமி அவங்க அப்பனோட மோசமான புறம்போக்குடா. அப்ப 2 லட்சம் சும்மா கிடைச்சிருமா? தங்கையோட மோதனா நமக்கு தான ப்ராப்ளம். பின்னால நீ இருக்க விஷயம் தெரியாம தப்பு பண்ணிட்டேன்னா மன்னிச்சிருண்ணா அப்படின்னு சொன்னா போச்சு. இதுக்கு போய் இவ்வளவு பில்டப் கொடுக்குற? நீ பெரிய கேப் மாதிரிடா. நீ இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்ல, சட்டசபையில இருக்கணும். என்ன ரொம்ப புகழாத, நான் வெக்கமா இருக்க. வெக்கா? போய் அட்வான்ஸ் வாங்கிக்க. தாசு, அனாவசியமா என் பிரச்சனையில தலையிடாத. அப்புறம் உன் இடுப்பு நரம்பு இருக்காது. சாமி கும்பிடுங்க, தாத்தாட்ட போங்க. வாங்க 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 வாங்க. மாத்திரை சாப்பிடுங்க. வாங்க 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 உட்கார். டாக்டர் மாப்பிள்ளை ஆக்குனா மருந்து செலவு மிச்சமானு பார்த்தேன். இப்ப வீட்டையே விக்கணும் போல இருக்க உன் மாப்பிள்ளை கொடுக்குற மாத்திரைக்கு. ஐயா உங்க பேரை எதை எடுக்க போறான்னு சொல்லிட்டா மத்த வேலைகளை ஆரம்பிச்சிருவான். ஏரவாள் ஏலே, அந்த கத்திய வைல. ஐயோ, இந்த கத்தியா வேணாமா? நிறைய பேரை போட்டதுல ராசியான கத்தி. பரம்பரையில யாருமே படிக்கவே இல்ல. பேனா எடுக்கங்க, பேனா எடுக்கங்க. அவன் பேனா எதுக்கடி எடுக்கிறான்? பணத்தை தான் எடுப்பான். அவன் பாண்டிச்சாமி புள்ள. அவனுக்கு என்ன மாதிரி சாமி பக்தி தான் இருக்கும். சாமி படுத்து எடுப்பான், சாமி படுத்து எடுப்பான். அவன் அவங்க சின்ன அத்தை மாதிரி தங்கத்தை தான் எடுப்பான். கத்தி எடுத்திருக்காண்டி என் புள்ள. இங்க பரம்பரமானதை காப்பாத்தி நம்மள என் பேரன். எங்க ஐயாவே எனக்கு பேரனா வந்து பிறந்திருக்காருல. ஆமா, அவர் தங்க வியாபாரம் பண்ணாரு, இவர் வயிறு வியாபாரம் பண்ண போறாரு. வாய உள்ள உண்மை சொன்னா ஒத்துக்க மாட்டீங்களா? அந்த காந்தி நகர் தாச உள்ள தூக்கி போட்டு முட்டிக்கு முட்டி தட்டுங்கயா. ஏன்பா தங்கராச, ஏதோ உங்க குப்பத்தை காலி பண்ணிவிட்டு மேப் சிட்டி கட்டி தரத அந்த தங்கையா நிறுத்தி விட்டாராமே. ஆமா, நின்னு போச்சுமா. ஏதோ நல்லது ஆமா, இந்த நடந்தா கலாட்டெல்லாம் எதுக்கு மாமே? சிறப்பு பொருளாதார மண்டலம்னு ஏழைங்க நிலத்தை புடுங்கி பணக்காரங்களுக்கு கொடுக்கறது. இந்த விட வேணுமா? இன்னும் கொஞ்சம் போதுமா? என்னடா கட்சி மாநாட்டுக்கு போயிட்டு வரியா? அதான் ஆடி நிக்கிறானே. சும்மாவா? 500 ரூபாய் பணம் பிரியாணி போட்டணும். ஒரு கோட்டர் ஃப்ரீ. ஓ
ஏய் வழி விடுங்கடா டேய். என்னப்பா ஒரு மாதிரி இருக்கிற? டூப்ளிகேட் சரக்கு போனது தலைவலி உயிர் போகுது. ஒரு பீர் அடித்தால எல்லாம் போடா, குறைஞ்சிடும். ஆமா. பாரு. ஒரு கிளாஸ் பால் குடின எல்லாம் சரியா போயிடும். என்ன பார்த்தா பால் குடிக்கிற மாதிரி இருக்கா? அப்படியே ஓடி போயிடு. ஏதாசே எஸ்ஐ உன்னை கூட்டிட்டு வர சொன்னார், கிளம்பு. ஏய் யார் ஏரியால வந்து குரல் குத்துனுகிற? நீ போ, நாங்க சாயங்காலம் வரோம். இல்லையா அதான் சாயந்தரம் வரேன்னு சொல்றான்ல. போ, 100 ரூபா வாங்கி தரேன் போ. இப்படி பண்ணி தான் சஸ்பெண்ட் ஆன, அப்பயும் புத்தி வரல உனக்கு. ஏய் ஓ, வாயா. ஏய் இறங்குடா. எதுக்குப்பா அவசரப்படுற? ஏய் வரான்னு சொல்றேன்ல. வாடா. போலீஸ் மேலேயே கை வைக்கிற அளவுக்கு தைரியம் ஆயிடுச்சுல உனக்கு. ரொம்ப பண்ணாத, அப்புறம் வருத்தப்படுவேன். ஏய் தாசே, பெயில் வந்துட்டு இருக்கே. ஏய் அவுத்துடு. உனக்கெல்லாம் எவன்டா பெயில் வாங்கி கொடுத்தது? ஏய், கோர்ட்டுக்கு தண்டனை கொடுக்கறதா வேலைனா கொஞ்சம் லாயர்களுக்கு ஜாமீன் வாங்கி கொடுக்கறதா வேலை. இப்ப வரும் பாரு. பாப்போம். பாத்துக்க. நாயரம்மா இங்க. பிச்சமுத்து சார், நீங்க ரெக்வஸ்ட் பண்ணீங்கன்னு இந்த பெயில் அரேஞ்ச் பண்ணேன். இனிமே இந்த மாதிரி ரவுடி கேசஸ் என்கிட்ட கொண்டு வராதீங்க ப்ளீஸ். யார் யாரு ரவுடி குடின்னு சொல்லுது பண்ணாரு. இது பாருங்க, மரியாதையா பேசுங்க சார். நீ மரியாதையா பேச கத்துக்க முதல்ல. நான் என்ன தப்பா சொன்னேன்? என்ன ரவுடிங்கிற? அடிதடியில அரெஸ்ட் ஆகி ரவுடி லிஸ்ட்ல இருக்கிறவங்கள ரவுடின்னு தான் சொல்லுவாங்க. ஓடி. ப்ளீஸ் மா. What is the think of him, sir? அவன That's தப்பா not நினைக்காதமா. fairness. அவன் ரொம்ப That's நல்லவன். not fair. நான் பாத்துக்கிறேன், I did எடுத்து a favor to him just Oh. because you requested. என் ஃபீஸ கொடுத்துட்டு போங்க. பீஸா? ஏன் கவர்மெண்ட் உனக்கு சம்பளம் கொடுக்கலையா? நான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இல்லங்க, டிஃபென்ஸ் லாயருங்க. 1 month முன்னாடி தான் நான் பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணேன். எங்க அப்பா கிட்ட ஓய் மூடு. குடியா? என்கிட்டயும் பணம் இல்லடா. இல்லையா? அப்புறம் வாங்கிக்க. முடியாதுங்க, இப்பவே வேணும் எனக்கு. இப்ப என் கையில துட்டு இல்லம்மா. இல்லடா, எப்படி ஃபீஸ் கொடுத்துட்டு தான் போகணும். குடுக்கல என்ன பண்ணுவ? என்ன பயமுறுத்துறீங்க? லாயர் மிரட்னா ஐபிசி செக்ஷன் 353 பிரகாரம் கேஸ் ஆகும் தெரியுமா? பாக்குறதுக்கு ஆப்பிள் பழம் மாதிரி இருக்க. இப்படியே உனக்கு ஒரு முத்தம் கொடுத்தா வச்சுக்கோ, எந்த செக்ஷன்ல கேஸ் போடுவ? நீங்க இப்படி பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லைங்க. ஏய் அழுகி நிறுத்து. இது எங்கேயா பிடிச்சிட்டு வந்த? ஐயோ, ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணு. பணம் கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன், அது வரைக்கும் இது வச்சுக்க. தங்கம் தானே? ஏய் இது எங்க அம்மா கொடுத்த மோதிரம், அதையே சந்தேகப்படுறியா? கடிச்சு வேற டெஸ்ட் பண்றியா? மோதிரத்துக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன் நங்கு வாரி அத்துருவேன். பிச்சமுத்து அட்ரஸ் வாங்கிக்க. எனக்கு தெரியும்.